सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। श्री गुरुभ्यो नमः। श्री शंकर विजय मकरंदम 10வது ஆஸ்வாதம் 24வது ஸ்லோகம். யக்தாம் த்வச்சம் அஹிர் யத்வத் ஆத்மத்வேன நமன்யதே ஆத்மத்வேன சதா ஞானி த்யக்த தேஹத்ரயம் ததா. போன ஸ்லோகத்துல அஹி நிர்வயனி அப்படின்னு சொல்லி இந்த சர்ப்பத்தினுடைய மேல் தோல் சட்டைன்னு சொல்றது அதை உதாரணமாக காண்பிச்சார். இது ஸ்ருதியை சொன்ன ஒரு உதாரணம் தான், பிருகதாரண்யத்திலே வருது. அஹிஹினா சர்ப்பம். அந்த சர்ப்பமானது தன்னுடைய மேல் தோல் சட்டைன்னு சொல்லக்கூடிய அந்த மேல் தோலை தியாகம் பண்ணிடுத்தோன்னு சொன்னா அதுக்கப்புறம் அந்த தோல்ல அதுக்கு நான்கிற பாவம் இருக்காது. ஆத்மத்துவேன நமன்யதே எத்வத்து. அந்த தோலை தான் அதை நினைச்சுக்காது, அந்த பாவமே அதுக்கு இருக்காது. சரியா இதே போல அந்த ஆத்ம ஞானி இருக்கானே அவன் தேகத்ரயம் 3 தேகங்களிலும் ஆத்மபாவம் இல்லாதவனாக இருக்கிறான். ஆத்மத்வேன சதா ஞானி தியக்த தேகத்ரயம் ததா ஆத்மத்வேன நமன்யதே. தேகத்ரயம்ங்கிறது ஸ்தூலம் சூக்ஷ்மம் காரணம். ஸ்தூலங்கிறது நம்ம பார்க்கக்கூடிய இந்த தேகம்தான். இதுக்குள்ள சூக்ஷ்ம சரீரம்னு ஒண்ணு இருக்கு. இது ரெண்டுக்கும் காரணமாக ஒண்ணு இருக்கு. அதை காரண சரீரம் அப்படின்னு சொல்றது வழக்கம். இது எந்த தேகத்திலையுமே இவனுக்கு ஆத்மபாவம் இல்லை. அதுக்கு ஞானிக்கு தெரியாது. அதனாலதான் ஸ்ருதியானது இந்த அஹி நிர்வயனின்னு சொல்லி பாம்பு சட்டைய உதாரணமாக காண்பிக்கிறது ஞானிக்கு. அதை போலதான் இந்த ஞானி அவனுடைய சரீரம் அது பாட்டுக்கு கிடக்கு. ஆனா அவன் அதுல ஆத்ம பாவனை இல்லாதவனாக இருக்கிறான். அஹி நிர்வயனி நாசாத் அஹேர்நாசோ யதா நஹி தேகத்ரய விநாசேன நாத்மநாசஸ்ததா பவே. இந்த அஹி நிர்வயனி பாம்பு சட்டை. இந்த பாம்பு சட்டையானது அது யாரோ கொளுத்திட்டான்னு வச்சுங்களேன், இதோ ஆயிடுச்சோ ஆக நாசத்தை அடையிறது. அந்த பாம்பு சட்டை எரிஞ்சு போயிடுத்து அது நாசமாயிடுத்துங்கிறதுக்காக எந்த பாம்பனுடைய சட்டையோ அந்த பாம்புக்கு அதனால ஏதாவது ஒரு ஹானி உண்டு? ஒண்ணுமே கிடையாது. அந்த பாம்பு சட்டை எரிஞ்சு போச்சுங்கிறதுக்காக அந்த பாம்புக்கு அதனால எந்த நஷ்டமும் இல்லை. அது நாசமாச்சு, நாமளே இந்த மாதிரி நாசமாயிட்டோமே அப்படின்னு அது நினைக்கவே நினைக்காது. அஹி நிர்வயனி நாசாத் அஹேர் நாசோ யதா நஹி. அந்த அஹின்னா பாம்புக்கு நாசம் எதுவுமே இல்லை. அதே மாதிரி தேகத்ரய விநாசேன நாத்மநாசஸ்ததா பவே. இந்த ஸ்தூல தேகம் போயிடுச்சு, சூக்ஷ்ம தேகம் போயிடுச்சு, காரண தேகமும் போயிடுச்சுன்னு சொன்னாலும் ஆத்மாவுக்கு நாசம் கிடையாது. இதெல்லாம் நாசமாகலாம். ஸ்தூல தேகம் அடிக்கடி நாசமாகுது. ஆனா அந்த மாதிரி நாசமானதுக்காக ஆத்மாவுக்கு நாசம் வந்து கொடுத்தோன்னு நினைக்க வேண்டாம். அது அப்படியே இருக்கு. தக்கராதி லவணோபேதம் அக்னைஹி லவணவத் யதா ஆத்மா ஸ்தூலாதி சயுக்தா திருஷ்யதே ஸ்தூலகாதிவத். மோர், தக்கரம்னா மோர். தக்கராதி, தக்கரத்துல உப்பு போட்டிருக்கான்னு வச்சுப்போம். கொஞ்சம் அதிகப்படியா உப்பு போட்டான்னு சொன்னா எல்லாரும் ஒரே உப்பா இருக்கு அப்படின்னு சொல்லலாம்.
சக்கரம் தான் அது. ஆனா அந்த மோரை பார்த்து என்ன சொல்றான்? உப்பு, இது உப்பு. சக்கரம் மாத்திரம் இல்லை, சாப்பிட்ற சாமான் எதுலையுமே நிறைய உப்பு போட்டாச்சுன்னா ஒரே உப்புன்னு அதை உப்புன்னு சொல்லுவோம் இல்லையா? சக்கராதி லவணோபேதம் அஜ்ஞைஹி லவணவத் யதா. லவணமாகவே அதை வர்ணிச்சுடுவான், உப்பாகவே அதை சொல்றது வழக்கம் இருக்கு. அதே மாதிரி ஆத்மா ஸ்தூல அதிசயுக்தா, இந்த ஸ்தூல சரீரத்தோடு சேர்ந்த ஆத்மாவை இந்த ஸ்தூல புத்திகள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, ஸ்தூலமா இருக்கே ஆத்மா, ஆத்மாவே ஸ்தூலமா இருக்கு. இப்ப தக்கரத்துல உப்பை நிறைய போட்டான்னா அதுக்காக தக்கரம் உப்பு ஆகவே ஆகாது, மோர் உப்பு ஆகாது. மோர்ல உப்பு விழுந்திருக்கு, அப்பவும் உப்பு வேற மோர் வேறதான். மோர்ல உப்பு கலந்து இருக்கே தவிர, நம்மளால பிரிக்க முடியாத அளவுக்கு கலந்து இருக்கே தவிர அதுக்காக மோரே உப்பா எடுத்துன்னு இருக்குது. ஆனா மோர் உப்பு ரெண்டும் கலந்து எடுத்தோன்னு சொன்னா அது கலந்து இருக்குங்கிறது தெரிஞ்சுட்டா அப்ப அது ஒரு விவேகம் இருக்கும். அப்படி இல்லாதவனுக்கு ஒரே உப்பாதான் தெரியும் இல்லையா? ஆக மோர் உப்பா இருக்கு அப்படின்னு அவன் சொல்லுவான். அதே மாதிரி தேகத்தையும் ஆத்மாவையும் பிரிக்க முடியாதவன் இருக்கானே அவன் தானே அஜ்ஞானி. சாதாரணமா எல்லாருமே அஜ்ஞானி தான். பிரிக்க முடியாதவன் தேகத்தையே தானே ஆத்மான்னு நினைப்பான். ஆக தேகத்தை தான் நாம் அப்படின்னு அவன் நினைக்கிறான். ஆக ஆத்மா அவனுக்கு ஸ்தூலகாதிவத்து ஸ்தூலமாக தெரியறது. பெரியா உடம்பு இருக்குங்கிறதுக்காக ரொம்ப ஸ்தூலமா இருக்கானே அப்படிங்கிறான். அதே மாதிரி கிருஷமா இருந்தா இவ்வளவு கிருஷமா இருக்கானே, ஒல்லியா இருக்கானே அப்படிங்கிறான். அயஹ் காஷ்டாதி யத்வத், அயஹ் காஷ்டாதிகம் யத்வத் வன்ஹிவத் வன்ஹி யோகதா பாதி ஸ்தூலாதிகம் சர்வம் ஆத்மவத் ஸ்வாத்ம யோகதா. அயஸ் இரும்பு, இரும்பு நெருப்பு போல இருக்காதோனா, இரும்பு இரும்பா தான் இருக்கும், நெருப்பாகாது. ஆனா அந்த இரும்புல நெருப்பு ஏறிடுச்சுன்னா அது நல்லா பழுக்க பழுக்க நல்லா நெருப்புல போட்டு காய்ச்சிட்டான்னா சுவேர்னு ஆயிடும். அதுவே நெருப்பா மாறிடும். ஆயிடுமாண்ணா? மாறாது. அது நெருப்பா மாறிடுத்துன்னு சொன்னா அப்புறம் அதை அணையும் போது நெருப்பு அணைஞ்சு போயிடுமாண்ணா? அப்ப திருப்பியும் அந்த இதா இருக்க முடியாது, அயசாக இரும்பா இருக்க முடியாது. ஆனா இருக்கும். அதனால என்ன தெரிகிறது? அந்த இரும்பானது நெருப்பாக மாறவில்லை, ஆனா நெருப்பாக தெரியுது. அயஹ் காஷ்டா. அதே மாதிரி காஷ்டம், கட்டை கூட அடுப்புல எரிஞ்சிட்டு இருக்கிறச்சே இந்த ஜுவாலையை எடுத்துட்டு பார்த்தோம்னா அப்படியே தணலா தெரியும், தணல்னு அது சொல்லுவோம். இதெல்லாம் ஒரே வன்ஹி, அக்னியா தான் தெரியும். அப்ப நமக்கு காஷ்டம்னே தெரியாது, இது தணல் தான் சொல்லுவோம், அக்னின்னு தான் சொல்லுவோமே தவிர இது காஷ்டமா நினைக்க மாட்டோம். எத்வத்து ஏன் வன்னியா தெரியுது? வன்னிவத், வன்னிய போல தெரியுது. ஏன்? வன்ஹி யோகதா, அதோட சேர்ந்து இதுவா அப்படியே தெரியும். அதே மாதிரி ஆத்மா பாதி ஸ்தூலாதிகம் சர்வம் ஆத்மவத் ஸ்வாத்ம யோகதா, அந்த ஆத்மாவோடு சேர்ந்து இருக்கிறதுனாலே இந்த ஸ்தூல சரீராதிகள் எல்லாமே ஆத்மாவாக காணப்படுறது. ஆத்மா இல்லாட்டான இது ஆத்மாவா தெரியும். தாஹகோ நைவ தாஹ்யம் ஸ்யாத், தாஹ்யம் தத்வத் ந தாஹகः, நைவாத்மாயம் அனாத்மா ஸ்யாத், அனாத்மாயம் நச்ச ஆத்மகः. தாஹகோ நைவ தாஹ்யம் ஸ்யாத். தாஹகம்னு ஒண்ணு, தாஹ்யம்னு ஒண்ணு. எது எரிக்கிறதோ அது தாஹகம். நெருப்பு எரிக்கிறது, அது தாஹகம்னு சொல்லலாம். எதை எரிக்கிறதோ அது தாஹ்யம். நெருப்பு கட்டை எரிக்கிறது, அப்ப அது தாஹ்யம். இந்த ரெண்டுமே எப்பவுமே வெவ்வேறாத்தான் இருக்கும், ரெண்டும் ஒன்னாகாது. எரிக்கப்படும் பொருளும் எரிக்கும் பொருளும் தாககர்த்தா, தாகத்தை செய்யக்கூடிய பொருளும் ஒன்றாக இருக்க முடியாது. தாககோ நைவ தாஹ்யம் ஸ்யாத். அதே மாதிரி தத்வத்து தாஹ்யம் ந தாஹகா, அதே மாதிரி தாஹ்யம் தாககமாகவே ஆகாது. இது ரெண்டும் வெவ்வேறாகத்தான் இருக்கணும். இது நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஒரு சமயம் ஆச்சுன்னா என்ன ஆகும்? இப்ப நெருப்பு கட்டையை எரிக்கிறதா,
அப்ப நாளைக்கு அந்த கட்டை நெருப்பு எரிக்கிறது அப்படின்னு சொல்ல முடியாது. நெருப்பு கட்டையை எரிக்கிறது, நெருப்பு தாககம், காஷ்டம் தாககம். இது அப்படியே மாத்தி வந்ததுன்னா அந்த காஷ்டமானது நெருப்பை எரிக்கிறது அப்படின்னு சொல்ல முடியுமா? ஆக எந்த காலத்திலும் முடியாது. அதனால தாககம் தாககம் தான், தாகியம் தாகியம் தான். அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை. அதே மாதிரிதான் ஆத்மா ஆத்மா தான், அனாத்மா அனாத்மா தான். நீங்க எப்படி தெரிஞ்சிட்டாலும் நைவாத்மாயம் அனாத்மா சியாத், அனாத்மாயம் நச்ச ஆத்மக. அதே போல இந்த ஆத்மா இருக்கே, இது அனாத்மா ஆகாது. அதே சமயத்துல அந்த அனாத்மா கூட ஆத்மாவாக ஆகாது. அனாத்மா ஆத்மாவாக தெரிகிறதுன்னு கேட்டா அதனாலதான் அதை பிராந்தின்னு சொல்றாங்க. அது பிரமை, வாஸ்தவம் இல்லை. பானுஸ்புரணத்தோ யத்வத் ஸ்புரதீவ கடாதிகம் ஸ்புரதீவ பிரமேயாதிஹி ஆத்மஸ்புரணதஸ்ததா. பானுனா சூரியன். சூரியன் உதிச்சு பிரகாசமா இருக்கிறதுனாலே கடாதிகம் ஸ்புரதி, அந்த வெளிச்சம் பட்டு இந்த கட்டம் பட்டம் போக்குவரத்து உலகத்தை நம்ம கண்ணால பார்க்கணும். அதெல்லாம் நமக்கு தெரியும். சூரிய வெளிச்சம் பட்டு சூரியன் வெளிச்சம் பிரகாசிச்சுட்டு இருக்கிறதுனாலதான் அது பட்டதுனால அது பட்டதெல்லாம் பிரகாசிக்கிறது. அதெல்லாம் நமக்கு கண்ணுக்கு தெரியுது. ஆனால் அது வெறும் ரூபத்தை மாத்திரம்தான் பிரகாசப்படுத்தும். அதாவது கண்ணால பார்க்கறதுக்கு தான் அந்த சூரிய வெளிச்சம் வேணுமே தவிர மொத்தத்துக்கு இல்லை. காதால கேட்கறதுக்கு சூரிய வெளிச்சம் வேணுமோ? வேண்டாம். இருட்டிலையும் காது கேட்கறதே அல்ல. இருட்டிலையும் மூந்து பார்க்கறதுக்கு வேணுமா சூரிய வெளிச்சம்? வேண்டாம். நக்கி பார்க்கறதுக்கு, ரசத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு வேணுமா? வேண்டாம். ஆக தொட்டு பார்க்கறதுக்கு வேணுமானா வேண்டாம். வேற இந்த கண்ணால ரூபத்தை பார்க்கறதுக்கு மாத்திரம்தான் சூரிய வெளிச்சம் தேவை, வெளிச்சம் தேவை இல்லையா? ஆனா ஆத்மா எல்லாத்துக்கும் தேவை. ஆத்மா இல்லாம இவன் கண்ணால பார்க்க முடியுமா? காதால கேட்க முடியுமா? ஏதாவது இந்திரியம் வேலை செய்ய முடியுமோ ஆத்மா இல்லாம? இப்ப ஆத்மா அதை விட பெரிய பிரகாசம். பானுஸ்புரணதா யத்வத் ஸ்புரதீவ கடாதிகம். அந்த சூரியனுடைய பிரகாசம் பிரகாசிக்கிறதுனாலே அதோட சேர்ந்து கடபடாதிகள் எல்லாம் பிரகாசிக்கிறது. அதே மாதிரி ஸ்புரதீவ பிரமேயாதிகி ஆத்மஸ்புரணதஸ்ததா. ஆத்மா ஸ்புரிக்கிறது, ஞானஸ்வரூபமா இருக்கு. அதோட சம்பந்தப்பட்டதுனாலதான் மற்ற விஷயங்களும் ஸ்புரதீவ, அதுவும் பிரகாசிக்கிற மாதிரி இருக்கு. அது சொத்தக பிரகாசம் கிடையாது. ஆனா இந்த ஆத்ம பிரகாசத்தோட சேர்ந்து அதுவும் பிரகாசிக்கிறது. நானாவிதேஷு கும்பேஷு வசதி ஏகம் நபோ யதா நானாவிதேஷு தேகேஷு தத்வத் ஏகோ வசாமி அகம். இப்ப இந்த சாதகன் உபபத்தியால தன் ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சின்றதுக்கு அப்புறம் தன்னுடைய அனுபவத்தை சொல்றான். நானாவிதேஷு கும்பேஷு, கும்பங்கள்னா குடங்கள், பானைகள், பல ஆக்காரத்துல பானைகள் எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க குலாலன் வியாபாரத்துக்காக. எல்லா பானையிலையும் உள்ள இடைவெளி இருக்கு. அப்பதான் அதுல ஏதாவது விட்டு வைக்க முடியும், ஜலம் விட்டு வைக்க முடியும் இல்லையா? அதனால அந்த இடைவெளி இருக்குன்னு சொன்னா அங்க ஆகாசம் இருக்கு, நிச்சயமா ஆகாசம் இருக்கு. அப்போ பல ஆகாரங்கள்ல இருக்கக்கூடிய அந்த கும்பங்கள்ல ஒரே ஆகாசம் தானே எல்லாத்துலயும் இருக்கு இல்ல? அந்த இடைவெளியில வித்தியாசம் இல்லை. ஆத்மா அந்த ஆகாசத்துல ஒரு வித்தியாசம் பார்த்தா தெரியும். அந்த கட்டத்துக்கு தகுந்தாப்புல அது என்ன ஆகாரத்துல இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல அந்த இடைவெளி வித்தியாசமா தெரியும். இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் தெரியும், இந்த இடைவெளிக்கும் அந்த இடைவெளிக்கும். ஆனால் வாஸ்தவம் என்ன? ஆகாசம், இதுக்கு ஒரு ஆகாசம் அதுக்கு ஒரு ஆகாசம் எங்க கொண்டு போறது? இங்கேருந்து கொண்டு வருது. ஆக ஒரு ஆகாசம் தானே இருக்கு மொத்தம். அந்த ஒரே ஆகாசம் தான் எப்படி நானாவிதமாக தெரியுது சொல்ல வேண்டியிருக்கும். அதே மாதிரி நானாவிதேஷு தேகேஷு தத்வத் ஏவ வந்த வசாமிய தத்வத் ஏகோ வசாமியம். அதே மாதிரி நான் இந்த தேகாதிகள்ல இருந்து இந்த பிரிச்சு உணர்ந்தேன்னு சொன்னா நான் ஏகா, நான் ஒருத்தன் தான். இந்த தேகத்துக்கு ஆத்மாவா இருக்கேன், இதுக்கு மாத்திரம் ஆத்மா இல்லை. இதே மாதிரி பிரம்மாலேருந்து எடுத்து அந்த எறும்பு பரியந்தம் உள்ள அத்தனை தேகத்துக்கும் நானே ஆத்மாவாக இருக்கேன் அப்படின்னு அனுபவிக்கிறான்.
நானாவிதேஷு தேகேஷு. இப்ப இந்த தேகங்கள் எல்லாமே பல விதமாக்கள் இருக்கு இல்லையா? விசித்திரமான அத்தனை தேகங்கள் அத்தனையிலையும் ஒரே ஆத்மாவாக நான் வாசம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு உனக்கு அனுபவம் தெரியுது. வேதாந்தார்த்த அனுபவம். நானாவிதத்துவம் கும்பானாம் ந யாத்தேவ யதா நபஹ நானாவிதத்துவம் தேகானாம் தத்வதேவ ந யாமி. அதே கட்டாகட்ட திருஷ்டாந்தத்தை வச்சுன்னு இன்னொரு அம்சம் சொல்றார். ஒரு விஷயம், இந்த பல ஆகாரங்கள்ல இந்த கும்பங்கள் இருக்கிற காரணத்தினாலே அதுக்குள்ள இருக்கும் நபஸ் இடவெளியும் பல ஆகாரத்துல தெரியும் இல்லையா? தெரியும். ஆனா அந்த நபம் அந்த ஆகாரத்துல ஆச்சுன்னு சொல்ல முடியுமோ? ஆயிடுத்து. இந்த பெரிய பானையில வந்ததுனால அந்த ஆகாசம் கொஞ்சம் பெருசா போயிடுத்து, அந்த சின்ன பானையில போய் அது சின்னதா போயிடுத்து அப்படின்னு சொல்ல முடியுமோ? சின்னதாகவும் போல பெருசாவும் போல. சின்னதா தெரியுறது பெருசா தெரியுறதுன்னு சொல்லிக்கலாம், அது தப்பு இல்லை. ஆனா இந்த திருஷ்டாந்தம் நமக்கு உபயோகப்படுறது. நானாவிதத்துவம் தேகானாம் தத்வதேவ நயாம்யம். அது மாதிரி இந்த தேகங்கள் வித்தியாசப்பட்டிருக்கு. மனுஷ தேகம் என்ன, அந்த மிருக தேகங்கள் என்ன, மற்ற பிராணிகள் தேகம் என்ன, எல்லா தேகத்திலும் வித்தியாசம் இருக்கு. வித்தியாசம் இருக்கதா இருக்கு. அது அதுல மாத்திரம் இருக்கு. ஆனா அதுல இருக்கிற ஆத்மாவில் அந்த வித்தியாசம் வருமோ? வரா. நானாவிதத்துவம் யாமி அகம். நான் அத்தனை தேகத்திலையும் ஆத்மாவாக உள்ளிருந்தாலும் அந்த தேகத்தோடு சம்பந்தப்படாததுனாலே தேகத்துக்கு உண்டான வித்தியாசம் எனக்கு இல்லை, இந்த இடத்துல இல்லை. யதா கடேஷு நஷ்டேஷு घटाकाशो न नश्यति ததா தேகேஷு நஷ்டேஷு நைவ நஷ்யாமி சர்வகா. இந்த घटाकाशம் பட்டாகாசம் சொன்னோமா, இந்த கட்டம் பொத்தனு கீழே வந்து உடஞ்சு போச்சு. கட்டம் உடஞ்சு போச்சு. घटाकाशம் என்னாச்சு? அது கீழே விழுந்துதா, உடஞ்சு போச்சா அப்படின்னு கேட்டா இல்ல. घटेषु नष्टेषु घटाकाशो न नश्यति. அது ஆகாசம் தானே, அது எங்க அழிய போகுது? இப்போ அதுக்கு அழியறதுக்கு ஒன்றும் வரலையே. ஆகையால घटाकाशத்துக்கு விநாசம் இல்லை, இந்த घटத்துக்கு தான் விநாசம் வந்தது. ததா தேகேஷு நஷ்டேஷு நைவ நஷ்யாமி சர்வகா. அதே போல இந்த தேகங்கள் பல தேகங்கள் வந்து வரும் போகும், விநாசத்தை அடைஞ்சிடும். அதுக்காக எனக்கே விநாசம் வந்ததாக இல்லை, நான் விநாசம் அடையவில்லை. நனஷ்யாமி. ஏன்? சர்வகா. ஆகாசம் எல்லா இடத்துலயும் இருக்கு இல்லையா? வியாபிச்சுட்டு இருக்கு. ஆகாசம் இல்லை அப்படின்னு ஒரு இடத்துக்கு ஆக முடியாது. எல்லா இடத்துலயும் ஆகாசம். அந்த மாதிரி ஒரு ஆகாசம் சர்வகம். அதே போலதான் நான். அப்ப நான் வந்து எல்லா இடத்துலயும் இருக்கேனா? இப்படியா இருக்கோம்? அப்படி தெரியலையே. இந்த சரீரத்துக்குள்ளதானே இருக்கோம்னு தெரிகிறது. அப்ப என்னாச்சு? அந்த சரீர பரிச்சின்னமாகத்தான் நம்மளை பார்க்க முடியும். சரீரமே தான் நினைக்கிறது அது ஒரு அஜ்ஞான நிலை. இல்லையே, சரீரத்தை தாண்டி நான்கிறது வேறானதாக இருக்கு அப்படின்னு சொல்லியும் சரீரத்துக்குள்ள நான் இருக்கேன் அப்படின்னு அவன் நினைச்சான்னு வச்சுருந்தான். அதுவும் ஒரு அஜ்ஞான நிலை தான். இவன் சரீரத்துக்குள்ள இல்லை, இவன் சர்வகதான். எல்லா இடத்துலையும் வியாபிச்சுட்டு இருக்கு இந்த ஆத்மஸ்வரூபம் ஒண்ணு. அப்ப அது எப்படி சரீரத்துக்குள்ள போக முடியும்? அதனால உள்ள இல்லை, எல்லா இடத்துலையும் இருக்கு. அதான் ததா. அதனாலதான் அந்த சரீரங்கள் விநாசத்தை அடையும் போது எனக்கு விநாசம் இல்லை, நான் சர்வகதனாக இருந்து கொண்டிருக்கிறேன். உத்தமாதீனி புஷ்பாணி வர்த்தந்தே சூத்திரகே யதா உத்தமாத்யாஸ்ததா தேகாः வர்த்தந்தே மயி சர்வதா. கொஞ்சம் மாத்திட்டார். இப்போ அந்த தேகத்துல நான் இருக்கேன்னு சொன்னோம் இல்லையா? இப்போ நான் மாத்தினேன். அது இப்ப இல்லை. அது முன்னாடி பார்த்தா தேகத்துக்குள்ள தான் இருக்கிறதாக நம்ம நினைச்சுட்டு. ஆனா அப்படி இல்லை, எனக்குள்ளதான் தேகம் இருக்கு அப்படின்னு சொல்லணும். எப்படி உதாரணம் பார்த்தோம்னா, சூத்திரம், நூல், புஷ்பங்களை கோத்து மாலையா ஆக்கக்கூடிய அந்த சூத்திரம் நூல். அப்போ அந்த சூத்திரத்துல அந்த நூலுங்கிற ஆதாரத்திலே அந்த புஷ்பங்கள் இருக்கா, இல்ல புஷ்பங்கள்ங்கிற ஆதாரத்துல அந்த சூத்திரம் இருக்கா? இது ஆதாரம் அப்படின்னு கேட்டா புஷ்பங்கள் ஆதாரம் இல்லை, அந்த நூல் தான் ஆதாரம் புஷ்பங்களுக்கு.
அது உள்ள போய் இந்த புஷ்பங்கள் எல்லாம் உதிராம சிதறாம ஒன்னாச்சு கட்டி வச்சிருக்கு. அப்போ ஆதாரம் எதுன்னு சொன்னா அந்த சூத்திரம், நூலு, இதைத்தான் ஆதாரம்னு சொல்றேன். புஷ்பங்கள் அதை ஆசிரியத்தின்றிருக்கு. நான் பார்க்கறதுக்கு என்ன பண்றது, ஆதாரமே தெரியல. இந்த மாலையை பார்த்தா நூல் உள்ள இருக்குங்கிறது ரொம்ப கவனிச்சாதான் தெரியுது, புஷ்பம் தான் வெளியில தெரியுது. அதனால அதுக்குள்ள மறைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னா புஷ்பம் மேல இருக்கு, அதுக்குள்ள இந்த சூத்திரம் இருக்குன்னா அந்த சூத்திரம் புஷ்பத்துக்குள்ள இருக்கா மாதிரி தெரியும். சூத்திரத்துக்கு ஆதாரமாக புஷ்பங்கள் காணப்படுறது. ஆனா உண்மை என்ன, புஷ்பங்களுக்கு ஆதாரமாக அந்த சூத்திரம் இருக்கு அப்படி. அப்ப அதே மாதிரி அதுவும் அந்த புஷ்பங்கள் உத்தமாதீனின்னு ஒண்ணு போட்ட. இவன் மாலை கட்டுறதுக்கு ஒரே மாதிரியான நல்ல பூவில் கட்டல. நல்ல பூ, மத்தியமமான புஷ்பம், வாடி பண்ண புஷ்பம் எல்லாத்தையும் கலந்து மாலை கட்டுறான் வியாபாரத்துக்காக. அப்ப என்னாச்சு, எல்லா புஷ்பத்துக்கும் அந்த ஒரே சூத்திரம் ஆதாரமாக இருக்கு பலவிதமான புஷ்பங்களுக்கு. அதே மாதிரி உத்தமாத்யாஸ்ததா தேகாக வர்த்தந்தே மயி சர்வதா. சில சமயம் உத்தமமான தேகத்துல இருப்பேன், சில சமயம் கர்மபலம் மத்தியம தேகம் வரும், சில சமயம் அதம தேகம் கூட வரலாம் எனக்கு, இல்லையா? அப்ப இந்த உத்தமம் மத்தியமம் அதமம் அப்படிங்கிற தேகங்களுக்கு போயிட்டு போயிட்டு வரேன்னு சொல்றோமோ, இத்தனை தேகங்களுக்கும் நானே ஆதாரமாக இருக்கேன். அத்தனை தேகங்கள் என்னிடத்திலே போயிட்டு இருக்கு, நான் அதுக்குள்ள போயிட்டு இருக்கேன்னு அர்த்தம் இல்லை. அந்த ஆதாரம் அந்த தேகங்கள் என்னிடத்துல போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல. ததா ந சம்ஸ்பிருஷேத் சூத்திரம் புஷ்பாணாம் உத்தமாதிதா ததா நைகம் சர்வகம்மாம் தேகானாம் உத்தமாதிதா. இதே விதத்துல இன்னொன்னு என்னன்னா, அந்த புஷ்பத்துல உள்ள குணம் இருக்கே, இது நல்ல புஷ்பம், உத்தமமான புஷ்பம், இது மத்தியமம், இது மோசமான புஷ்பம் அப்படின்னு அந்த 3 குணங்கள் தெரியறதோ இல்லையோ, அந்த உத்தமத்வாதி தர்மங்கள் அதுல கோக்கப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சூத்திரம் இருக்கே, நூலு, அதுல ஏதாவது தன்னுடைய காரியத்தை காமிக்குமா? இது உத்தமமான சூத்திரமாயிடும், இது மத்தியமமான புஷ்பமானத்தால அந்த சூத்திரம் கொஞ்சம் மத்தியமா இருக்கு, இது பூக்கள் மோசமா இருக்கிறதுனால அந்த சூத்திரமே ரொம்ப மோசமான சூத்திரமா இருக்கு அப்படி சொல்ல முடியுமா? நிச்சயமா முடியாது. ஆக புஷ்பங்களுடைய அந்த உத்தம மத்தியம அதம பாவங்கிறது புஷ்பங்களை சேர்ந்ததே தவிர்த்து அதை கோத்திருக்கக்கூடிய நூலை சேர்ந்தது ஆகவே ஆகாது, இல்லையா? அப்ப அதே மாதிரி ததா தேகேஷு ததா நைக்கம் சர்வகம் மாம் தேகானாம் உத்தமாதிதா. எனக்கு வரக்கூடிய தேகங்கள் சிறிது உயர்ந்த தேகமா வருது, சிறிது மட்டமானதா வருது, சிறிது மத்தியமா இருக்கு. அந்த தேகத்தினுடைய உத்தமத்துவம் மத்தியமத்துவம் அதமத்துவம் இது என்னை தொடவே தொடாது. புஷ்பேஷு தேஷு நஷ்டேஷு யத்வத் சூத்திரம் நனஷ்யதி ததா தேகேஷு நஷ்டேஷு நைவ நஷ்யாமி அஹம் சதா. புஷ்பமாலை இருக்கு, இந்த புஷ்பம்லாம் வாடி ஒரு நாள் அழுகி போயிடுத்து, வீணா போயிடுத்து, புஷ்பம் வீணா போயிடுத்து. ஆனா நூல் அப்படியே தங்கி இருக்கு, அதை கோத்திருந்த நூல் அப்படியே நிற்கும். அதனால புஷ்ப நாசம் ஆனாலும் அந்த சூத்திரம் எப்படி தங்கி இருக்கிறதோ அதே மாதிரி தேகேஷு நஷ்டேஷு, தேகங்கள் எல்லா தேகமும் மொத்தமா போயிடுத்தோன்னு வச்சிருந்தாலும் ஆத்மஸ்வரூபம் இருக்கு, நான் அதுக்கு விநாசம் இல்லை. அது சொல்ல நைவ நஷ்யாமி அகம் சதா, நான் எப்போதுமே விநாசத்தை அடைவது இல்லை, எனக்கு அழிவே கிடையாது. பர்யங்க ரஜ்ஜு ரந்திரேஷு நானைவ ஏகாபி சூரியபா ஏகோபி அநேகவத்பாதி ததா க்ஷேத்ரேஷு சர்வகஹ. இது நல்ல உதாரணமா இருக்கு. ஒண்ணு அநேகமாக தெரியறதுக்கு இந்த உதாரணம் நான் சொல்லலாம். கட்டில் இருக்கு, அந்த கட்டில கயத்தினால பின்னின கட்டில். இந்த கயரை குறுக்க நடுக்க போட்டு அதுலயே பின்னிடுவா, அந்த 4 கட்டையை வச்சு அதை கட்டிலாக்கிடுவா. எப்படின்னா ஒரு கயத்தை நடத்துற பெரிய கயரை எடுத்து சுத்தி 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 பின்னி அதை கட்டிலாக்கிடுவா. இப்ப என்ன ஆகும், இந்த கட்டில நான் வெயில வச்சு விடுறேன், அப்ப என்ன ஆகும், அது மேல பூர்ணமா வெயில் படும் இல்லையா? அப்ப அந்த கட்டில அந்த கயிறுக்கு நடுப்புற ஓட்ட தெரியும் இல்லையா, இடுக்கு,
அது வழியா சூரிய வெளிச்சம் உள்ள கீழே விழுவோம். கீழே பார்த்தா தரையில பார்த்தா எப்படி இருக்கும் சூரிய வெளிச்சம்? நிறைய பொட்டு 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 போட்டா நிறைய சூரியன் இப்படியா வெளிச்சம் தெரியும் இல்லையா? ஆனா ஒரே சூரிய வெளிச்சம் தான். அதான் அந்த ஓட்டைகள் பின்னமாக இருக்கிற காரணத்தினாலே அந்தந்த ஓட்டைகள் வழியாக வெளியில வரும்போது அது அந்தந்த ரூபத்துல நமக்கு தெரியும். அப்போ ஒண்ணு நானாவாக ஆயிடுச்சு, அநேகமாக ஆனத்துக்கு இதை திருஷ்டாந்தமாக கொடுக்கலாம். பரியங்க ரஜ்ஜு ரந்தேஷு நானேவ ஏகாபி சூரியகா, ஒரே சூரியனுடைய பிரபையானது அந்த சித்தங்கள் வழியாக போகும்போது பலதாக காணப்படுகிறது. நானா இவ பலதாக ஆனா போல தெரியறதான். வஸ்துதா அது நானாலாம் ஆகல, அப்படிதான் இருக்கு. ததா ஏகோபி அநேகவத் பாதி ததா க்ஷேத்ரேஷு சர்வகா, அதே மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய சர்வகதனான ஆத்மஸ்வரூபம் ஏகோபி ஒரே ஆத்மஸ்வரூபம் தான். அப்படி இருந்தாலும் அநேகவத் பாதி க்ஷேத்ரேஷு, க்ஷேத்திரம்னா சரீரம், சரீரங்கள் வித்தியாசப்பட்டதாக இருக்கிறதுனாலே அந்தந்த சரீரத்துல அந்த ஆத்மா தெரியும் போது பலவிதமாக தெரியறது, ஆனா பலவிதமாக ஆகவில்லை. ரஜ்ஜு ரந்திரஸ்த தீபாதி சூரியபாம் ந ஸ்பிருஷேத் யதா ததா க்ஷேத்ரஸ்த தோஷாதி, தீபாதின்னு படிச்சது தப்பு, தோஷாதின்னு தான் இருக்கணும். ரஜ்ஜு ரந்திரஸ்த தோஷாதி சூரியபாம் ந ஸ்பிருஷேத் யதா ததா க்ஷேத்ரஸ்த தோஷாதி சர்வகம் மாம் ந சம்ஸ்பிருஷே. நல்ல ஸ்லோகம். இந்த ரஜ்ஜு அந்த கட்டில்ல பின்னப்பட்ட அந்த கயத்துக்கு நடுப்புற இருக்கக்கூடிய ஓட்டைகள் இருக்கே, அந்த ஓட்டையில ஏதாவது தோஷம் இருக்கலாம். தோஷம் இருக்கலாம்னா அழுக்கு இருக்கலாம், இல்லை ஏதாவது பூச்சி கீச்சி உட்கார்ந்துட்டு இருக்கலாம், இப்படி ஏதாவது தோஷங்கள் இருக்கலாம். ஆனா அந்த ஓட்டை வழியாக அது மேல பட்டுண்டு கீழே உயர்ந்த சூரிய பிரபை, சூரியன வெளிச்சம், அதுக்கு இந்த தோஷம் வருமா? ஓட்டையில தோஷம் இருக்கேங்கிறதுக்காக அதுல இருந்து பட்டு வந்த அந்த வெளிச்சம் இருக்கே, அந்த வெளிச்சத்துல தோஷம் வருமோ? இந்த தோஷம் அதை தொடவே தொடாது. அது வழியா வந்ததுனால அது வேணும்னா அநேகமாக தெரியும், எத்தனை ஓட்டம் இருக்கோ அத்தனை வெளிச்சம் கீழே தனித்தனியா சூரியன் இது தெரியும். ஆனா அதுக்காக அந்த ஓட்ட வழியா வரைச்சு அதுல இருக்கிற குணதோஷங்கள்லாம் இதை வந்து சேர்ந்துக்குங்கிறது கிடையாது. ரஜ்ஜு ரந்திரஸ்த தோஷாதி சூரியபாம் ந ஸ்பிருஷே, தொடவே தொடாது சூரியனுடைய வெளிச்சத்தை, அந்த தோஷம் அதோட சம்மந்தப்படாது. யதா ததா க்ஷேத்ரஸ்த தோஷாதி, என்னுடைய க்ஷேத்திரம்னா சரீரம். இதம் சரீரம் கௌந்தேய க்ஷேத்திரம் இத்தியபிதீயதே, இந்த சரீரம் இருக்கே அதான் என்னுடைய க்ஷேத்திரம். இந்த சரீரத்துல வரக்கூடிய தோஷமோ குணமோ இது எதுவுமே என்னை தொடாது. என்ன சம்ஸ்பிருஷே, ஏன்னா சர்வகம்னு அதுதான் சொல்றேன். நான் ஆகாசத்தை போல எல்லா இடத்துலையும் வியாப்தின்னு இருக்கிறதுனாலதான் நான் வந்து பரமசூக்ஷ்மமாகவும் என் மேல எதுவும் ஒட்டாதபடியாகவும் இருக்கு. சர்வகதமா இருந்தா அதுல ஒண்ணுமே ஒட்டாது. தத் ரஜ்ஜு ரந்திர நாசேஷு நைவ நஷ்யதி சூரியபா ததா க்ஷேத்திர விநாசேஷு நைவ நஷ்யாமி சர்வகா. திருஷ்டாந்தத்துல இந்த ரஜ்ஜுடைய ரந்திரங்கள் இருக்கே, ஓட்டைகள், அதுக்கு நாசம் ஏற்பட்டு போச்சு. ரஜ்ஜு எடுத்துட்டான், எல்லாம் போயிடுச்சு. அதுக்காக சூரியபாம் நைவ நஷ்யதி, அந்த ஓட்ட நாசமாயிடுத்தே அப்படிங்கிறதுக்காக அந்த சூரியனுடைய பிரகாசம் இருக்கே அது நாசமாயிடுதுன்னு சொல்லாம அது முடியாது, சொல்ல முடியாது. நைவ நஷ்யதி சூரியபா, சூரியனுடைய அந்த பிரகாசமானது நிச்சயமாக அழியறது கிடையாது. ததா க்ஷேத்திர விநாசேஷு நைவ நஷ்யாமி சர்வதா, அதே போலதான் க்ஷேத்திரம்னு சொல்லக்கூடிய இந்த சரீரங்கள் விநாசத்தை அடைஞ்சாலும் அது விநாசத்தில் அடையலாம், ஆனா நான் விநாசத்தை அடையவில்லை. நைவ நஷ்யாமி ஏன்னா சர்வகதா, எல்லா இடத்துலையும் இருக்கு. தேகோ நாகம் பிரதிருஷ்யத்வாத் பௌதிகத்வாத் நச்சேந்திரியம் பிராணோ நாகம் அநேகத்வாத் மனோ நாகம் சலத்வதா. இந்த தேகம் நான் இல்லை. ஏன் வித்தியாசமா இருக்கு? திருஷ்யத்வா, தெரியுறதே, அது திருஷ்யமாக இருக்கு.
எனக்கு திருஷ்யமாக இருக்கிறதுனால நான் வேறு, என்னால பார்க்கப்படும் அது வேறு, அது நான் இல்லை. பௌத்திகத்வான் நச்ச இந்திரியம். பௌத்திகத்வா தேகம் பௌத்திகமா வேற இருக்கு, பஞ்சபூதங்களுடைய ஒரு காரியம் தானே, அதனால நான் இல்லை. அதே மாதிரி நச்ச இந்திரியம், இந்திரியம் பிராணஹா இது கூட நான் இல்லை. ஏன்? அநேகத்வாத், நான் ஒருத்தன் தான் வாங்கிட்டேன். நான்கிறது எத்தனை பேர்? நான் எத்தனை பேர் நான்கான்னு சொல்லும்போது நான் என்னோட இன்னொருத்தனை சேர்க்கணும். ஆனா நான்கிறது ஒன்று தான். எத்தனை பேரா இருந்தாலும் நானும் ஒண்ணுதான் இல்லையா? அப்படி இருக்கும்போது அதெல்லாம் அநேகமா இருக்கு. தேகத்தை தவிர்த்து இந்திரியங்கள் எத்தனை? எனக்கு ஒரே ஒரு இந்திரியம் தானே இல்லையே, 10 இந்திரியம் இருக்கு. மனசு இல்ல, நிறைய இந்திரியங்கள்லாம் இருக்கு, பிராணம் நிறைய இருக்கு. அப்ப அதெல்லாம் அநேகமா இருக்கு. நான் ஒத்தனா இருக்கேன்னு சொன்னா நான் அது ஆக மாட்டேன், நான் வேறு தெரியும். அதே மாதிரி மனோ நாகம் சலத்வதா, மனசுங்கிறது சஞ்சலமா இருக்கும். ஆனா அது நான் இல்லை. ஏன்னா எனக்கு அந்த மாதிரி சாஞ்சலாம் ஒன்றும் இல்லை. ஆக இப்படியாக அந்த 40வது ஸ்லோகத்துல புத்திர் நாகம் விகாரித்வாத் தமோ நாகம் ஜடத்வதா தேகேந்திரியாதிகம் நாகம் வினாசித்வாத் घटाधिपति. புத்தியும் நான் இல்லை. ஏன்னா புத்தியில விகாரம் இருக்கு. விகாரம் வந்ததுனால நான் அதை ஆத்மாவாக எடுத்துக்க மாட்டேன். தமோ நாகம் ஜடத்வதா, இருட்டும் நான் இல்லை. ஏன்னா அது ஜடம், நான் அப்படி அதை பார்க்கிறேன், இருட்டு தெரியுறதே எனக்கு, அதனால இருட்டு நான் இல்லை. தேகேந்திரியாதிக்கம் நாகம், தேகம் இந்திரியம் போக்குவரத்து இந்த சமூகம் இருக்கே, இது நான் இல்லை. ஏன்? வினாசித்வா, இதெல்லாம் அழியக்கூடியது, நான் அப்படி இல்லை. घटाधिपति, घटம் எப்படி அழியக்கூடிய ஒரு வஸ்துவோ அதை போலத்தானே இந்த தேகம் அழியக்கூடிய வஸ்து. அப்போ அது எப்படி நானாக இருக்க முடியும் இல்லையா? ஆகையால இந்த மாதிரி ஆத்மஸ்வரூபத்தை அனாத்மாவிலேருந்து பிரிச்சு அனுசந்தானம் பண்றான் இந்த சாதகன். நம்ம 40 ஸ்லோகத்தை முடிச்சுட்டோம். இதுக்கு மேல அடுத்த கிளாஸ் 49